2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஐபிஎல் டீம்ஸோட எல்லா டீம்ஸும் சேர்த்து ரிவ்யூ பண்ண போறோம். அதனால டாப் 5 10 டீம்ஸ்ல எந்த டீம் டாப் 5ல முடிக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார்மெட் எப்படி இருக்க போதுன்னா ரேண்டமான ஆர்டர்ல நம்ம டீம்ஸை எடுத்து வச்சிருக்கோம். அந்த டீம்ஸோட ஸ்குவாடு டிஸ்கஸ் பண்ணி அதோட பிளேயிங் லெவல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது அதோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன, அது போகுமா போகாதா, பிளேயர்ஸ் போகுமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல மும்பை, த 5 டைம் சாம்பியன், ஆல் டைம் கிரேட் டீம் மும்பை இந்தியன்ஸோட டீமை பத்தி சொல்லுங்க. இதுக்கு ஈஸி பிளேயிங் 11 போடுறது ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே. இந்த டீமுக்கு பிளேயிங் 11 நான் சொல்றேன். இந்த பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பாரு. ரோஹித் சர்மா, இவன் குவிண்டன் டிகாக்கு, திலக் வர்மா ஆர் சூரியகுமார் யாதவ் பேஸ்ட் ஆன் த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் படி. அடுத்து நம்பர் 4ல அவங்க நமந்தீர் ஆடுவாங்க நான் நினைக்கிறேன். நமந்தீர், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ் ரொம்ப டெம்ப்டடா இருப்பேன் நானும் தான் ஆடுறதுக்கு. வில் ஜாக்ஸ். அதுக்கு அடுத்து அவங்களுக்கு யார் இருக்கா வேற, ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகாரு, ஜஸ்பிரீத் சிங் பும்ரா. அப்புறம் அவங்களுக்கு எதர் அஸ்வினி குமார் இல்ல டிபெண்டிங் ஒரு அவங்களுக்கு வேற இந்தியன் ஸ்பின்னர் இவனை வச்சிருக்காங்க. அவனை ஆடுவாங்களா? அல்லாஹ் கசன்ஃபர் வந்துருவாங்க. அல்லாஹ் கசன்ஃபர் ஆடுவாங்களா என்னன்னு தெரியல. சாண்ட்னர் விளையாட வைக்க மாட்டானோ. இதான் டீம். பிளஸ் அவங்க இம்பாக்ட் பிளேயரா மேபி அவங்க ஒரு அஸ்வினி குமார் எடுத்துட்டு வரலாம், இல்ல மயக் மார்க்கண்டே கூட எடுத்துட்டு வரலாம், தேவையான பொறுத்து இருக்கு. வேற பேட்டர்னு பார்த்தா அவங்க ராபின் மின்ஸ் ரொம்ப ஹையா ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட வைக்கிறதுனா ஆட வைக்கலாம். சர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்டுக்கு இந்த டீம்ல இடம் இல்ல. என் டீம்ல ஸ்பாட் இல்ல, இடமும் இல்ல. ரீசன்ட் ஃபார்ம்னா ஓகே ஃபைன் தான். அவன் டாப் 5 இறக்கணும்டா ரூத்தர்ஃபோர்ட. அந்த 13th ஓவர் 14th ஓவர் அந்த இடத்துக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு. சோ இந்த டீம்ல வேற ஏதாவது சேஞ்ச் இருக்கா? நான் சொன்ன டீம்ல என்ன வேற ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்க? ரயன் ரிக்கல்டனுக்கு பதிலா குவிண்டன் டிகாக் ஸ்வாப் பண்ணிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் தான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், ஸ்கை, திலக் வர்மா. அவங்க ஆல்ரெடி டாக்ஸ் என்ன போயிட்டு 2020 காம்பினேஷன் திருப்பி கொண்டு வந்திருக்கோம் நாங்க. குவிண்டன் டிகாக் 7 மேட்ச் அது அட்லீஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்ல சான்சஸ் இல்ல. ஃபியூச்சர் டீம் ஃபியூச்சரை நோக்கி போறதுனால ஏற்கனவே ரோஹித் சர்மாவும் காலி ஆயிடுவான் சீக்கிரத்துல. ரிக்கல்டனுக்கு 31 வயசுடா, அவனும் ஃபியூச்சர் கிடையாதுடா. அவன் தான்டா கரண்ட் ஆன் ஃபார்ம்ல இருக்கான். டிகாக்கோட டிகாக் தாங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கு. என்ன சொல்ற? ரிக்கல்டன் தான்டா திருப்பியும் SAT 20 சவுத் ஆப்பிரிக்காக்கே ஒன் டவுன் தானே ஆடுறான். குவிண்டன் டிகாக் ஓபனிங் எடுத்ததுக்கு நம்ம டீம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதுதான்டா குவிண்டன் டிகாக் எதுக்கு உள்ள கூப்பிட்டுட்டு வந்துட்டானோ டக்குன்னு உள்ள வாடான்ட்டு. அதுக்கப்புறம் இவன் ரிக்கல்டன் சரியான பெர்ஃபார்மன்ஸை போட்டு திருப்பியும் டீமுக்குள்ள வந்தான். SAT 20 பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் திருப்பி T20 டீம் தான் ஆட வைப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர். குவிண்டன் டிகாக் தான் ஆட வைப்பாங்க கன்ஃபார்மா. இல்லன்னா ஆக்ஷனுக்கு அவ்வளவு ஆக்ஷன்ல போய் யாருமே பிட் பண்ணாம அவனை எடுக்க விட்டதே. அதான் கேஷுவலா ட்ரை பண்ணானோ, அவ்வளவுதான். கேஷுவலா இல்ல, ரிட்டையர்மெண்ட் சொன்னவனை கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ண வச்சு அழகா பேஸ் பிளேஸ்ல தூக்குனாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக இவ்வளவு எஃபர்ட் ஒரு டீம் போடுவாங்கன்னா என்னால நம்ம முடியல. கண்டிப்பா டிகாக்கும் ரோஹித் தான் ஓப்பன் ஆடுவாங்க. டிகாக் ரோஹித் ஓப்பன் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பிரச்சனை இல்லடா. இப்ப டிகாக் டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் குவிண்டன் டிகாக் ஒரு 4 மேட்ச் கொடுத்து டிகாக் ஓப்பன் ஒழுங்கா ஒர்க் ஆகலையா, ரயன் ரிக்கல்டன் திருப்பி வந்துருவான். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. டிகாக் ரிக்கல்டன் என்ன பொறுத்தவரை டிகாக் ரிக்கல்டன், ஸ்கை, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா. என்னன்னா திலக் வர்மா இந்தியன் டீம்ல ஒன் டவுன் அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்க்கு அப்புறம் ஒன் டவுன்ல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல திலக் வர்மா. அவன் 5லயும் நம்பர் 5ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணா. அவனுக்கு ஹிட்டிங் எபிலிட்டி நல்லா இருக்கு. என்ன முன்னாடி இறக்கி விட்டா பவர் பிளேல வந்தா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அவனுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ற ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். திலக் வர்மா ஒன் டவுனுக்கு இறக்க டெம்ப்ட் பண்ணுவாங்க, இல்ல நமந்தீர் இல்ல ஸ்கைய ஒன் டவுன் இறங்க அவங்க பிளான் பண்ணுவாங்களா? திலக் வர்மா ஸ்கை ஒன் டவுன்ரா ஃபார் ஷூர். ஸ்கை ஒன் டவுன்ரா, 2 டவுன் ஒரு சீசன் நல்லா டக்கா பொரிச்சான். அது நான் கண்டுக்க மாட்டானோடா. டீம் பேக்கிங்க்கு நிறைய பேர் இருக்கானோ. ஸோ ஸ்கை ஒன் டவுனு. அதுக்கப்புறமா திலக் வர்மா, மேபி ஹார்திக் பாண்டியா கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா அவன் ஃபினிஷரா உணராம முன்னாடி ஸ்ட்ரைக் எடுத்துட்டு கொஞ்ச நாள் நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் அடிக்க ஆரம்பிக்கிறான். நான் அவுட் ஆகிட்டு போயிடுறான். வர
வில் ஜாக்ஸ் போன வருஷம் வில் ஜாக்ஸ் வந்து ஒன் டவுன் ஆடினான். இந்த வருஷம் வில் ஜாக்ஸ் வந்து நான் தான் பினிஷர், எனக்கு அந்த ரோலை கொடுத்துருங்கன்னு ஒத்த கால இருந்து புடிங்கி வாங்கியிருக்கான் அந்த டீம். அதான் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், ஸ்கை, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நமந்தீர், அதுக்கப்புறம் வந்து வில் ஜாக்ஸ், நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு சேஞ்ச். ட்ரெண்ட் போல்ட் விளையாடாம மேபி அவங்க வந்து இவனை சர்ஃபன் ரூத்தர் போட்ட ஃபிட்டின் பண்ண பாப்பாங்களா? ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக மேபி இம்பாக்ட் நம்ம சர்துல் தாக்கூரை கொண்டு வந்து. ஏன்னா உனக்கு தீபக் சகார் வந்து நியூ பால் ஸ்பெஷல் நியூ பால் பவுலர். அதுதான்டா இல்லடா, இது தேவையே இல்லடா. ஏற்கனவே இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தன் பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் வெளில இருப்பான், ஓகேவா? வில் ஜாக்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேட்ஸ்மேன் ஆட வைக்கலாம் இம்பாக்ட் பிளேயர் படி. அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து ட்ரெண்ட் போல்ட், பிளேயிங் லெவல்ல தீபக் சாகர் ரீப்ளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல்ல வந்து தீபக் சாகரை உட்கார வச்சுட்டு இவன் விளையாடுறான்னு வச்சுக்கோ, ராபின் மின்ஸ் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட, ஓகேவா? பவுலிங் போடும் போது ராபின் மின்ஸை தூக்கிட்டு தீபக் சாகர் வர போறான், அவ்வளவுதான். அப்படி பார்த்தா உனக்கு ஹர்டிக்கா சேர்த்து 6 பவுலர்ஸ் 6 இல்ல 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. நீ வில் ஜாக்ஸையும் ஹர்டிக் வச்சு 4 ஓவர் நடுவில் எங்கேயாவது நவுத்தணும். அப்படிதான் போவானு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. இன்னொன்னே மெயின் கன்சர்ன் வந்து பும்ரா வந்து என்சிஎல் இருக்கான். ஆமா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பும்ரா டைரக்ட் ரீப்ளேஸ் சர்துல் தாக்கூர். என்ன வேற யோசிக்கவே மாட்டானோ. அஸ்வினி குமார் போவான், ஹார்திக் பாண்டியானா அஸ்வினி குமார் போக சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு தாக்கூர் தான் டைரக்ட் ரீப்ளேஸ் நினைக்கிறேன். கேட்கவே சிரிப்பா இருக்கே. எனக்கு என்னன்னா திலக் நம்பர் 3 ஆட்டு, ஸ்கை நம்பர் 4 ஆடினா பெட்டராக்குன்னு தோணுது. அப்புறம் ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் பின்னாடியே ஆடல. ஹார்திக் முன்னாடி ஆடிட்டா அப்படின்னா நமந்தீர் அண்ட் ஒருத்தர் யாரு இவன் வில் ஜாக்ஸ் பினிஷர்னா எனக்கு அது பினிஷிங் இது மாதிரியே தெரில. ரூத்தர்ஃபோர்டு இருந்தா கூட ஒரு ஓகே, பட் இவங்க 2 பேரும் அஸ் பினிஷர்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டமா தான் இருக்கும். சேம் திங் தான்டா இந்தியன் டீமுக்கும் பண்ணான் ஹார்திக் பாண்டியா. பின்னாடியே இறங்கலடா, முன்னாடி தான்டா வந்து இறங்கினான். ஏன்னா அதுல வந்து பின்னாடி ஆள் இருக்கு, ரிங்கு சிங், துபே அவனா இருக்கான்ட்டு முன்னாடி வந்தானா, இல்ல அவன் மென்டல் அவனோட பெர்ஃபார்மன்ஸே. இன்னொன்னு ஒரு பிரச்சனை இந்த டீம்ல வந்து பேட்டிங் பிரச்சனையே இல்ல, பவுலிங் பும்ரா வச்சுட்டுனா இருக்கல மட்டி பவுலிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அல்லான் கசன் வந்து ஃபார்ம்லயே இல்ல, நேஷனல் டீம்ல டிராப் பண்ணிட்டான். UAE T20 லீக்ல அல்லாங்க சங்கர் நல்லா தான் போட்டான். ஆப்கானிஸ்தான் டீமுக்குள்ள உள்ள வர முடியலன்னா ஏற்கனவே நூர் அகமது, ராசித் கானு, முஜீப், நபி உன எல்லாரும் இருக்கானோ, அதனால இவனை உள்ள கொண்டு வரல. அதுவும் இல்லாம இன்ஜுரியில வர இருந்தான் ரீசெண்டா. ஸோ எப்படி இருந்தாலும் பும்ரா சுத்தி தான் பவுலிங் லைன் அப் இருக்கு. ஹிட் ஆர் மிஸ் தான் பவுலிங். அவங்கள வந்து எனக்கு தெரிஞ்சு அல்லாஹ் ஹசன் முன்னாடி சாண்ட்னர் வச்சு ஸ்டார்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. சாண்ட்னர் வச்சு ஸ்டார்ட் பண்ண பேட்டிங் இன்னும் டெப்தா இருக்கும். பிளஸ் வந்து சாண்ட்னர் வந்து சூப்பரா போட்டா போன வருஷம். வான்கடையில எப்போது ஃபிங்கர் ஸ்பின்னர் வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க லெக் ஸ்பின்னரை விட. இந்த டீம் என்ன போவாதான் சொல்லுங்க. போயிடும். எனக்கு வந்து கன்ஃபார்ம் டாப் 2 போல நான் சர்ப்ரைஸா இருப்பேன். போயிடும் கண்டிப்பா போறாங்க. நம்பர் 3 ஆர் 4ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்.